வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். கடந்த 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக முந்தைய ஆட்சியில் ஒரு புதிய குடியிருப்பு கூட கட்டித்தரப்படவில்லை என்று தற்போது தங்களது ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக சுமார் 350 குடியிருப்புகள் இதுவரை கட்டப்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்டுள்ள 184 புதிய வகை குடியிருப்புகளை திறந்து வைத்து பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை கூட்டத்தில் பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். காசாவில் அதிகரித்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தொடர்ந்து பாலஸ்தீன அரசாங்கத்தில் ஹமாஸ் அமைப்பின் தலையீடு இருக்காது என்று பாலஸ்தீன அதிகார சபை அளித்த உறுதிமொழியின் அடிப்படையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காசா பகுதியில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் திட்டங்கள் கவலை அளிப்பதாக கூறி இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவதாக ஜெர்மனி அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மேற்கு துருக்கியில் உள்ள சிந்தர்கியில் நேற்று 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 16 கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 29 பேர் காயமடைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் உணவு விநியோகம் செய்பவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வீட்டு வேலை செய்பவர்கள் போன்ற ஜிக் தொழிலாளர்களை சமூக பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டுவர அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இத்துறையை ஒழுங்குபடுத்தி இத்தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட சலுகைகளை விரிவுபடுத்த உள்ளதாக மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.